நேற்று கோவை மாநகராட்சி 22வது ஆண்டுடைய மாமன்ற உறுப்பினர் திரு பாபு அவர்கள் ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை, ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டை கழகத் தலைவர் தளபதியார் அவர்கள் மீதும் திமுகவின் ஆட்சியின் மீதும் முன்னாள் அமைச்சர் அருமையண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீதும் ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி நான் திமுகவிலிருந்து விலகிறேன் என்று சென்று விட்டார். அவர் திமுகவினுடைய உடன்பிறப்புகளாலும் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தயவில் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று இப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை தெரிவித்து சென்றதற்கு வன்மையாக கண்டிக்கிறேன். இது அவர் தாவேகாவுடைய ஆட்சி வருவதற்கு முன்பாகவே இன்றைக்கு சிஎம் விஜய்க்கு மேலே எந்த ஒரு குடும்பம் இங்கே பவராக இருக்குதோ அந்த குடும்பத்தை மகிழ்விக்குவதற்கும் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த அமைச்சர் ஆதவர்ஜனா அவர்களை குளிர்விப்பதற்கும் அவர் இப்படி ஒரு பொய்யான ஒரு ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் தெரிவித்துவிட்டு போகிறார். நான் ஒன்று கேட்குறேன். அவர் கரூர் கம்பெனின்னு சொன்னார். அவர் எந்த கம்பெனி? அவர் எந்த கம்பெனியை சேர்ந்தவர்? அவர் ஒரு மார்டின் கம்பெனியை சேர்ந்தவர். அவர் ஒரு தொழிலுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி திமுகவில் சேர்றாரு. சேர்ந்து ஒரு ரெக்கமெண்டேஷனில் ஒரு வார்டனுடைய மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டி போடுறாரு. போட்டி போட்டுட்டு அந்த சமயத்தில் பழைய மூத்த முன்னோடிகள் அவங்கெல்லாம் வருத்தப்பட்டு வேலையை அங்கே ஸ்லோவாக செய்கிறாங்க. அந்த செய்கிற டைமில் தான் கரூர்லேருந்து அமைச்சர் அவர்களுடைய நண்பர்கள் இங்கே அவரை ஜெயிக்க வைக்கிறாங்க 22வது வார்டில். அதை என்கிட்ட பல முறை சொல்லியிருக்காரு. கரூர் அவர் அமைச்சரோட ஆள் இல்லைன்னா நான் ஜெயிச்சிருக்க முடியாது, அமைச்சர் இல்லைன்னா நான் ஜெயிச்சிருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு அவர் இங்கே வந்தது கிடையாது. அவர் முழுக்க ஒரு வியாபாரி. அவர் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்கார். அவரை காப்பாற்றிக்கிறதுக்கோசரம் அவர் நாளைக்கு அவருக்கு அவர் போன ஆட்சியில் சொல்கிறாரு பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்கிறாரு. அவருக்கு வேலை நடக்கணும், அவருக்கு ஸ்பீடாக சைட்டு போடணும்னு சொல்லி அவரே சொன்னார். ஸ்பீடாக சைட் போட்டு யாருக்கு பணம் கொடுத்தீங்க? அதிகாரிகளுக்கு போய் நீங்கள் கொடுக்குறீங்க. போலியோ ஒரு சர்டிஃபிகேட்டோ இல்லை ஏதோ சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடச்சிருக்காது. அந்த சர்டிஃபிகேட்டுக்கோசரம் நீங்கள் போயிருப்பீங்க. அது எப்படி திமுக மேலே நீங்கள் பழி சொல்லுவீங்க? பார்ட்டி ஃபண்ட் அமைச்சர்னா வசூல் பண்ணான்னு சொல்லி எப்படி நீங்கள் அதை சொல்ல முடியும்? அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே கரூரில் போய் சிஎம் விஜய் பாட்டு பாடினார். இப்போ இன்றைக்கி எல்லாருமே நம்ம போகலாம், நீங்கள் இருக்கீங்க, நம்மளும் போகலாம். போய் கடையில் 10 ரூபா வாங்காமல் இருக்காங்களா? இன்றைக்கி ஏன் 10 ரூபா வாங்குறான்னு கேட்டால் சம்பளம் அவங்களுக்கு பத்துறதுலேன்னு சொல்கிறாங்க. மெயின்டெனன்ஸ் பத்துறது அன்னைக்கு தெரியாதா? அவதூறு பறக்கணும். செந்தில் பாலாஜி அவர்களை நீங்கள் எதிர்த்து தேர்தல் களத்திலையும் அவரை மக்கள் மத்தியிலையும் அவங்களால வெல்ல முடியலன்னு சொல்ல ஒரே காரணத்துக்கு வேண்டி நீங்கள் தொடர்ந்து திமுக மேலேயும் தலைவர் மீதையும் முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்கள் மீது தொடர்ந்து வன்மத்தை நீங்கள் கொட்டிட்டு வரீங்க. அதெல்லாம் தமிழ்நாடு மக்கள் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. திருப்பியும் சொல்கிறேன், நாளைக்கு தேர்தல் வச்சாலும் திமுக தான் வரும். திமுக மேலே மக்கள் மீது நம்பிக்கை இன்னும் போகலை. மக்கள் மீது அவங்க ஏன்டா விஜய்க்கு ஓட்டு போட்டோம், ஏன்டா இப்போ விஜய்க்கு நாங்கள் விசிலுக்கு ஓட்டு போட்டோன்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல, விசில் ஊதுனா ஊதிட்டு போயிருன்னு சொல்லி. இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. சட்டம் ஒழுங்குன்னு சரி. இப்போ சிங்கப்பெண் படை சொல்கிறாரு. இப்போ இங்கே இருக்கிற லோக்கல் பஸ் இந்த ஊரை சேர்ந்தவங்க தான். இங்கே எங்கேயாச்சும் சிங்கப்பெண் படை பார்த்துருக்கீங்களா? நான் உங்களை கேட்குறேன். ஒரு நாள் ஆச்சு பார்த்துருக்குமா? அது மாதிரி சட்ட ஒழுங்குலேருந்து எல்லாமே சீர்கிட்டு கிடக்குது. நீங்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சர், எனக்கு வயசு 35 வயசுங்க. நான் ஒரு பகுதி செயலர். என்னோட மனைவி என்னோட மனைவி மாமன்ற உறுப்பினர். என்னை போல பல இளைஞர்களை உருவாக்கியவர் செந்தில் பாலாஜி. அதே மாதிரி திமுக 96 கவுன்சிலர் மாநகராட்சியில் 31 பேரூராட்சியில் ஜெயித்தோம்.
8 நகராட்சி ஜெயித்தோம். அதுக்கு காரணம் தலைவரோட உழைப்பும் இவரோட அண்ணன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களோட களப்பணியும் தான். அதுதான் எங்களை இங்கே ஜெயிக்க வச்சுச்சு. அன்னைக்கு 0ல் இருந்த 10 தொகுதியில் வந்து நாங்கள் திமுக எதுவுமே நாங்கள் பிடிக்கல. இன்றைக்கி 3 தொகுதியை நாங்கள் பிடிச்சிருக்கோம். அதுக்கு காரணம் என்ன? 8700 கோடி மதிப்புள்ள நம்ம நலத்திட்டங்கள், தொடர்ந்து நலத்திட்டங்கள். கோவை அன்னைக்கு இருந்து எப்படி, அன்னைக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது? ஏன் அவரோட 22வது வார்டில் 22 கோடிக்கு வந்து வேலை செஞ்சுருக்கு. கேட்டால் ரோடு போடலின்னு சொல்கிறாரு. நீங்கள் தானே மாமன்ற உறுப்பினர், நீங்கள் தானே போய் சொல்லியிருக்கோன்னு. நீங்கள் சொல்லாமே, நீங்கள் வார்டுக்குள்ளே போகாமையே 22 கோடிக்கு வேலை செஞ்சுருக்கோம்னா அப்போ வார்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிற எங்களை போல் எத்தனை பேர் நாங்கள் எத்தனை இங்கே நாங்கள் திட்டங்களை கொண்டு வந்திருப்போம்? ஒன்றுமில்லை. கவுண்டமலை பகுதியில் பல ஆண்டுகள் தீர்க்க முடியாத திட்டங்களில் இந்த 5 வருஷத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மூலமாக சிஎம் கிட்ட நாங்கள் போய் தலைவர்கிட்ட போய் நாங்கள் சொல்லி நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் இந்த திட்டத்தை நாங்கள் திமுக கொண்டு வந்த திட்டத்தை யாருமே மக்களுக்கு தெரியும். மக்கள் ஒரே ஒரு சினிமா மோகத்தினால ஓட்டு போட்டாங்க, அவ்வளோதான். அன்னைக்கு ஒரு மூளைச்சலவை பண்ணி அன்னைக்கு ஓட்டு போட்டாங்க. அது ஒன்று தான் ஒழிய திமுக வந்து வேலை செய்யலை, இப்படி பண்ணிடுச்சு குடும்பம்னா. நீங்கள் போய் லீமா ரோஸுக்கும் மார்ட்டின் அவர் மகன் சார்லஸுக்கு போய் பாண்டிச்சேரியிலையும் திருச்சி லால்குடியிலையும் வேலை செஞ்சீங்க. பதவியேற்பு அன்னைக்கு வந்து பாபு அவர்கள் பதவியேற்பு அன்னைக்கு வந்து சிஎம் விஜய் பதவியேற்பு அன்னைக்கு பதவியேற்பில் கலந்து கொண்டார். அதுக்கான ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, எல்லா சேனல்லையும் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன் கட்சி நடவடிக்கையும் நீங்களாம் கேட்கலாம். அதுக்கான காரணம் வந்து சிஎம் எங்கள் தலைவர் வந்து ஒரு ஆய்வுக்குழு போட்டிருந்தார். அந்த ஆய்வுக்குழுவில் வந்து தெளிவாக அவர் மேலே ஒரு ரிப்போர்ட் போயிடுச்சு. அது வந்து அந்த தலைவர் லண்டன் வெளிநாடு போனங்காட்டி திரும்பி வந்துடுவார், இன்னைக்கு வந்துடுவார் நைட்டுன்னு சொல்லி நாளான்னைக்கு நடவடிக்கை எடுத்துருவாங்கன்னு சொன்னோன்னே அவர் முன்னாடியே முந்திட்டு அவர் சொல்லிட்டு வெளியே போகிறாரு. இன்றைக்கி ஒரு கட்சி, நாளைக்கு ஒரு கட்சி, நாளான்னைக்கு ஒரு கட்சி. அவர் தினம் ஒரு நாடகம், அதுக்கப்புறம் வேறு கட்சி. அவரோட பொழப்பு அங்கே ஓடணும், அதனால சொல்லிட்டு போகிறார். நீங்கள் வந்து உங்களுக்கு அங்கே போகிறக்கு இருக்குமா, தைரியம் தாராளமாக நீங்கள் போங்க. அது வந்து பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி அவங்கள மகிழ்விச்சு தான் நான் வரணும். அவங்கள மகிழ்விச்சா நான் வந்து என்னை வந்து இப்படி தொழில் அங்கே டெவலப் பண்ணிக்கலாம், அப்படிலாம் கனவெல்லாம் நீங்கள் சொல்லாங்க. இந்த வார்த்தையே அவர் சொன்ன அவதூறுகளை திரும்ப பெறாவிட்டால் நிச்சயமாக வழக்கு தொடரப்படும். அவர் மேலே வழக்கு தொடர்ந்து இந்த வார்த்தையை வந்து அவர் சொன்னது வந்து தவறு. இது மாதிரியான வார்த்தை மேற்கொண்டு இப்படி பேசுகிறத வன்மையாக நான் கண்டிக்கிறேன்.